நடிகை ராதிகா மற்றும் நடிகர் சிவகுமார் இருவரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கலகலப்பாக இருந்தது அந்த ஒரு இன்டர்வியூ. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ராதிகா மேடம் மற்றும் சிவகுமார் சார் 2 பேரும் இணைந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ளும் இருக்கும் அந்த ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி சித்தி, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு சீரியல்ஸ்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சீரியல்ஸில் 5 வருஷம் இந்த பொம்பளை கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சிவகுமார் அவர்கள் ரொம்பவே வந்து ஃபன்னியாக வந்து சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி ராதிகா மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலாக சீரியலுக்கு நான் தான் ப்ரொடியூசர். நான் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. நான் தான் வந்து ப்ரொடியூசர். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி என்னுடைய அந்த பெர்வியூ வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 6 மணிக்கு மேலே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் ஷூட் பண்ண மாட்டேன். நான் முறைக்க ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா நான் என் வீட்டுக்கு போகணும். என்னுடைய ஃபேமிலி, என் பசங்களுக்கு வந்து நான் ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் 6 மணிக்கு மேலே நடிக்கிறதுக்கு மறுத்துருவேன். ஆனால் சிவகுமார் அண்ணா வந்து என்ன பண்ணுவார், "ஏய் கொஞ்சம் நடிடி, இந்த ஒரு சீனை நடிச்சுட்டு போடி" அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுவாங்க. அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்குள்ள சிவகுமார் வந்து சொல்லுவார், என்ன பண்ணுறது, அவங்க ஓனரு, நம்ம சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறோம், நம்மளும் எப்படி வேணாலும் போயிடலான்னு இருக்கலாமா, அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு மேடையவே ரொம்பவே ஃபன் ஃபீலிங்காக ஆகியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.